திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாண்டவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் கண்டுருவானாய் போற்றி அண்ணா மலையமண்ணா போற்றி கண்ணா அமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிசவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காலை அமர்விலே திருத்தொண்டர் புராணத்திலே எம்பிரான் மானக்கஞ்சார நாயனாருடைய திருவரலாற்றை சிந்தித்து நாம் இப்போது மதிய அமர்விலே திருவாசக சிந்தனையிலே மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் எந்த பகுதி பார்க்கிறோம்? திரு அம்மானை பார்க்க வேண்டும். இந்த அம்மானை என்கின்ற திரு அம்மானை என்பது மகளிர் ஆடுகின்ற ஆடல் விளையாட்டு. பெண்கள் ஒன்றாக சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாடல். திருவாசகத்துலதான் மாணிக்கவாசக பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் விளையாடுகின்ற விளையாடல்களுக்குரிய பாடல்கள்லாம் சிவசிந்தனையோடு கொண்டு வந்து சேர்த்து சிவனடியார்களுடைய விளையாடலாக அதை ஆக்கி வைத்திருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். முதல்ல நாம திருவெம்பாவை பார்த்தோம் இல்லையா? அந்த திருவெம்பாவை மகளிர்கள் ஆடுதல் நீராடுதல் போது அந்த பாடலை பாடி அதுல பெருமானுடைய சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். அடுத்து இது அம்மானை என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு. என்னன்னா இந்த கற்களை தூக்கி போட்டு நம்ம சொல்லுவோம், அதுதான் அந்த அம்மானை. அந்த கல்லை தூக்கி போட்டு பிடிக்கிற காலத்துக்கு நடுவுல இந்த சொல் விளையாட்டு. நம்மளுடைய விளையாடல்கள்ல இருந்து எல்லாமே ரொம்ப நுட்பமாக செய்யப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா திரைப்படத்துல கூட காட்டியிருப்பாங்க. இந்த பூசையை நாம செய்யும் போது நமக்கு மூளை 2 பாகமா பிரிச்சிருப்பாங்க. வலது மூளை, இடது மூளை. இந்த 2 மூளையும் சரியா செயல்படுத்தணும். இப்ப நமக்கு சுவாசமே பாத்தீங்கன்னா ஒரு மூக்குல தான் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் தான் வரும். திரும்ப என்ன ஆகும், மறுபடியும் அடுத்த பக்கம் மாறும். அந்த மாறக்கூடிய அந்த ஒரு சில செகண்ட் மட்டும்தான் 2 ஒரு சுவாசம் வரும். அதை சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் போறது. அப்படி அந்த ஒரு சில நொடிகள் மட்டும் மாறிடும். அது போல நமக்கு மூளை 2ஆ இருக்கும், வலது மூளை இடது மூளை அப்படின்னு. அந்த 2 செயல்பாட்டையும் ஒரு சேர கவனிக்கக்கூடிய விளையாடுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஏன் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னா, பெண்களுக்கு எப்போவுமே பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யணும். இப்ப நீங்க எதற்காக இந்த விளையாடல்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் நம்மளுடைய பாரம்பரியத்துல ஏன் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே சில செய்திகள் சொல்லுவாங்க, ஆணினுடைய மூளை செயல்படும் விதம் வேறு மாதிரி, பெண்களுடைய மூளை செயல்படும் விதம் வேற மாதிரி. ஏன்னா ஒரு பெண்ணாலதான் 2 வேலைகளை ஒரே நேரத்துல செய்ய முடியும், ஆனால அப்படி செய்ய முடியாது. ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்ய முடியும். பெண்களுக்கு இயற்கையாகவே ஏன் ஒரே நேரத்துல 2 வேலை செய்யற மாதிரி அவங்களை படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு குழந்தையை பராமரிக்கின்ற ஒரு பணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நீங்க இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது குழந்தை அழுதா அந்த வேலையையும் பார்த்து கொண்டு இதையும் பார்த்துக்கக்கூடிய, குழந்தையையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வேண்டும் என்பதற்காக இயற்கை கொடுத்த கொடை அவர்களுக்கு அந்த 2 பணி 3 பணி ஒரே நேரத்துல செய்யக்கூடிய பணி. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கல்லை தூக்கி போடுறது அதுலேயே கவனம் இருக்கணும், கீழே விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பாலும் வரும். இப்போ
பார்த்தீங்கன்னா அந்த தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டினுடைய நீளம் இருக்கும். அந்த நீளம் அப்படின்னா அந்த தாலாட்டு பாடல் ஊஞ்சல் எல்லாம் அந்த ஊஞ்சல் போய் திரும்ப வரணும். அப்படி வர்றதற்குரிய கால அவகாசம் கொடுத்து பாடும். அப்போ சில இடங்கள்ல என்ன ஆகும்னா வீடு ரொம்ப சின்னதா இருக்கும், சில தாலாட்டு பாட்டுல ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்னா அங்க போயிட்டு வர்றதுக்கு தூரம் இருக்காது. அப்ப அதுக்குள்ள அதை பாடணும். வசதியா விசாலமா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தூரம் போய் வர்றது மாதிரி அந்த மாதிரியான பாடல்கள்லாம் இப்பெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த தூக்கி போட்டு அந்த கவனம் அதுலேயும் இருக்கணும், இதுலையும் இருக்கணும். நம்ம சில விளையாட்டுகள் நம்மளுடைய பாரம்பரிய சில விளையாட்டுகளை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அது ஏதோ வேற தவறா பயன்படுத்திட்டாங்கிறதுக்காக நம்ம அதை எல்லாம் விட்டுறோம். ஆனா ஒவ்வொரு விளையாட்டுலையும் ஒரு உள்ளார்ந்த தத்துவம் இருக்கு. இன்னைக்கு தாயம் விளையாடுறது அது சூதாட்டம், அதை பின்னால பயன்படுத்திட்டாங்க, பாரதத்துல பயன்படுத்தினாங்க. நம்ம அதெல்லாம் வீட்டுல விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அது மிகச்சிறந்த ஒரு மனவியலாக நம்மளை தயார் பண்ணக்கூடியது. இன்னைக்கு அதெல்லாம் விளையாடினவங்களுக்கும் விளையாடாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். இந்த விளையாடுறது என்ன அப்படின்னு சொன்னா அதுல கணக்கு உள்ள இருக்கு. கணக்கு மட்டும் இருந்தா வெற்றி பெற முடியுமானா முடியாது. அப்போ எந்த நேரத்துல எந்த காயை நகர்த்தணும் அப்படிங்கிற அறிவு வேணும். விட்டுறது யாரெல்லாம் விட்டுக்கலாம், ஆனா எந்த காயை நகர்த்துறது சின்ன வயசுல நம்ம பண்ணிருப்போம்ல, எனக்கு காய் நகர்த்த தெரியாது, நான் உருட்டுறேன் நீ காய் நகர்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அந்த நகர்த்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல சதுரங்கமும் நம்ம நாட்டில் இருந்தா உலகம் முழுக்க பரவுனுச்சு. அந்த மாதிரி செஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஒவ்வொரு நுட்பமான விளையாட்டு. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை அந்த கில்லி தான் சொல்லுவாங்க, அது ஏதோ தூக்கி அடிச்சுட்டு விளையாட அந்த மாதிரியான விளையாடல் இல்லை. அதுல என்ன பண்ணுவான்னா தூக்கி அப்படி 2 முறை தட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட அளவு டபுள் மடங்கு. இந்த கில்லி தாள்னு சொல்லி ஒவ்வொன்றும் அளப்பான். இவ்வளவு தூரம் போய் விழுந்துருச்சுன்னா 1 10 அவர் தூரத்தினுடைய டிஸ்டன்ஸ் நீ கண் பார்வையிலே எவ்வளவு தூரம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இந்த பயிற்சி இருந்தாதான் என்ன ஆகும்னா நாளைக்கு இப்படி ரோட்ல போகும்போது ஒரு வண்டி வந்துட்டு இருக்குன்னா அது இவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம இன்னும் இவ்வளவு தூரத்துல ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த தூரத்தை கண் பார்வையில கணக்கிடுற ஒரு அளவுகோல். அது தூரம்னா இவ்வளவு அப்படிங்கிற கணக்கு. அதுல என்ன பண்ணுவான், 2 முறை தட்டிட்டான்னா டபுள் ஆயிடும், 3 முறை 4 முறை தட்டா அது அப்படியே பெருக்கல். ஒரே அளவுதான் தூரம், அடிச்ச தூரம் ஒண்ணுதான். 2 முறை தட்டி அடிச்சா அதுக்கு ஒரு கணக்கு, 3 முறை தட்டி அடிச்சா அதுக்கு ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப நுட்பமான அறிவியல் மற்றும் மனவியல் அங்க இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். ஆனா அதுவே சண்டையாகி வெட்டு குத்துக்கு போறதுக்கு அது எதுவுமே ஒரு அளவுதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குகள், ஒரு நெருக்கமா ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா இந்த மாதிரியான முயற்சிகள், இது எல்லாமே அறிவியல் சார்ந்த நம்முடைய விளையாடல்கள். அதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இன்னைக்கு வேற ஏதோ விளையாட்டுகள்ல போயிடுற. இன்னைக்கு எல்லாம் வீடியோ கேம் தான். ஒரு காலத்துல தேடிட்டு வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுவாங்க விளையாடும் போது. இன்னைக்கு பசங்களை வெளியில போய் விளையாடுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்நேரமும் உட்காந்துட்டு போன், சின்ன குழந்தையில இருந்து அதெல்லாம் பெரிய தப்புங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதா முதல்ல செல்போன் கொடுக்கறது நிறுத்துங்க. குழந்தைங்க சாப்பிட ஊட்டும் போதுல இருந்து தூங்க வைக்கிறதுல இருந்து அழுகையை நிப்பாட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் செல்போன் கொடுத்து இன்னைக்கு அது என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா அம்மா யாருன்னு கேட்டா செல்போனை தான் காட்டும். அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். அம்மா இல்லைன்னா கூட அந்த குழந்தை இருந்துரும், செல்போன் இல்லாம இருக்க மாட்டேங்குது. அப்ப என்னன்னா நாம தான் பழக்கப்படுத்துறோம், நமக்கு வேலை குறையட்டுங்கிறதுக்காக நம்ம பழக்கப்படுத்துறோம். அப்படியெல்லாம் பழக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. பொதுவாகவே நமக்கு எல்லாமே சரியான நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்பதான் உங்களுடைய
உடல் நலமும் மனநலமும் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய இதையெல்லாம் நம்ம பெரியவர்கள் அப்பவே செய்து வைத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வலது கையில தீபாராதனை பிடிச்சு இடது கையில அந்த மணி அடிக்கும். இது ரெண்டும் ஒரு சேர முதல்ல கொஞ்ச நாளத்துக்கு பழக்கமே வராது. ஒன்று தீபாராதனை ஆடுவோம், இல்லைன்னா மணி அடிப்போம். அது வேணா செஞ்சு பாருங்க. அப்படி அதையெல்லாம் ஒன்னா செய்து சில விஷயங்கள்லாம் செய்து கொண்டே வரும்போது தான் அந்த பழக்கத்துக்கு வரும்போது அது வரும். அப்போ என்னன்னா எந்த நேரத்திலையும் சிவசிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்றாரு இல்லையா, நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் மஞ்சால் மலர்பாதம் ஒருபோதும் மறப்பிலார். அப்ப என்னன்னா எப்பவுமே சிவபெருமானை நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நீராட போகும்போது மற்றும் என்னென்ன செயல்களை செய்தாலும் நம்ம எப்போ என்ன சிந்தனையில இருக்கணும், சிவசிந்தனையில இருக்கணும். சரி, சென்ற வகுப்புல நீராடும் போது இந்த தொடரை சொல்லுங்கன்னு சொன்னேன். அது என்னன்னு யாரு சொல்லுங்க பார்ப்போம். யாரு? சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே. ஒவ்வொன்னே அதே மாதிரி சென்ற வகுப்புல வாழ்த்து பாடல் ஒன்று மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னோம். யார் மனப்பாடம் பண்ணீங்க? என்ன பாட்டு சொல்லுங்க? கிருஷ்ணவேணி அம்மா சொல்றாங்க, நான் வாழ்த்துறதுக்கு மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்ன பாட்டு. என்ன பாட்டு? குங்குளிய கலை நாயனார் புராணம் நடத்தும் போது சொன்னோம், இந்த பாட்டை எடுத்து வைத்து வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது மனப்பாடம் பண்ணலினாலும் பரவாயில்ல, அது எந்த பாட்டுனாலும் புரியும். அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தல் தன்பெரு நிதியம் தூர்ந்து தரணி மேல் நெருங்க இருக்கும் புன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல்வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி மைத்தனன் மனையில் மீட. அந்த மாதிரி பாடல் அந்த தொடர்களை எல்லாம் சொல்லும்போது நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்த்ததை கூட எந்த பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள இந்துளிந்தேல் அடியேன் அப்படின்னு வந்த அடியாரை வரவேற்கிறார் இல்லையா எம்பிரான் மானக்கஞ்சார நாயனார். இந்த மாதிரி தொடர்கள், இந்த மாதிரி திருமுறை தொடர்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நினைவில் வைத்துக் கொள்வதோடு இல்லாம பயன்படுத்துங்க. பயன்படுத்தினாதான் நம்ம பெற்றதனுடைய பயன். அதனால தொடர்ந்து அது போன்ற திருமுறை தொடர்களை வாழ்த்தும் போதும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் திருமுறை தொடர்களை பயன்படுத்தணும் நாம. அந்த மாதிரி இந்த விளையாடல்களை எல்லாம் அப்படியே இறைவனுடைய பெருமையோடு சேர்த்து நமக்கு அருளி இருக்கின்றார். இதுல நமக்கு இந்த மகளிர் ஆடும் அம்மானே விளையாட்டுல இதை இரண்டு வகையா சொல்லுவாங்க. 2 பெண்கள் விளையாடுவதாகவும் 3 பெண்கள் விளையாடுவதாகவும். ஒருத்தர் கேள்வி கேட்க அடுத்தது ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு பாடல்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே வராங்க. அது அடுத்தடுத்து நிகழக்கூடியதாக 3 என்று சொல்வதும் உண்டு. முதல் 2 அடி ஒருவர், இரண்டாவது அடுத்த 2 அடி ஒருவர், திரும்ப முதலாம் வரை அடுத்த 2 அடி, இறுதி 2 அடியும் பாடுவதாகவும் சொல்வது மரபு. அப்படி இருக்கக்கூடிய இந்த திரு அம்மானை பதிகம் முதல் பாடல் செங்கண்ணெடு மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் உதலத்தே போந்தருளி எங்கள் விரப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னங்கெருந்துரையான் அங்கனன் அந்தனாய்
அரை கூவி வீடருளும் அங்கருணை வாழே பாடுங்கானம்மானாய். செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே பொந்தருளி சொல்ற. செங்கன் நெடுமால் சிவந்த கண்ணை உடைய நெடுமால் திருமால். ஏன்னா நெடுமால் என்ன சொல்றாங்கன்னா வாமன அவதாரமாக எடுத்து வந்து பின்னால மாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி நிலம் கேட்டு பின்னால நெடிது உயர்ந்ததுனால நெடுமால் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு. செங்கன் நெடுமாலும் சென்று இடந்தும் காண்பறிய சென்று அப்படியே கீழே தோண்டி போய் அவருடைய திருவடியை தேடி போகிறார். சிவபெருமானுடைய திருவடியை காண்பறிய பொங்கு மலர்பாதம், அந்த அருளால் பொங்குகின்ற அழகிய மலர்பாதம் பூதலத்தே பொந்தருளி. ஏன் அப்படியே பூதலத்துல போந்தருளி நடந்து வந்தார் இல்லையா? இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம். பெருமான் எழுதறிய திருவடி அந்த தொடர் பார்த்தோம் இல்லையா? தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த எழுதறிய திருவடி அந்த பூமியின் மிசை இருநிலசை நடந்த அப்படியே வந்தார் இல்லையா? அதை போல பெருமான் பூதலத்தே போந்தருளி. பூதலம்னா இந்த உலகம், பூ உலகம். எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு. பெருமான் நம்முடைய தரத்தை ஆட்கொள்கிறார். நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. தகுதி பார்த்து சிவபெருமான் கொடுத்தாருன்னா நம்மளாம் போகவே முடியாது கிட்ட. அவருடைய கருணை, அந்த கருணையில் ஆட்பட்ட உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். அந்த கருணைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பு அறுத்திட்டு. பெருமான் பிறப்பை அறுக்கிறார். பிறப்பை அறுத்திட்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய பெருமான் தென்னன் அப்படின்னு சொன்னா பாண்டிய மன்னனை குறிக்கக்கூடிய சொல். சிவபெருமான் பாண்டிய மன்னராக இருந்து மதுரையில ஆட்சி செய்திருக்கிறார். சோமசுந்தர பாண்டியராக இருந்து பெருமான் ஆட்சி செய்த தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன். அங்கணன்னா அழகிய கண்ணை உடையவன். அங்கணன் அந்தனாய் அரை கூவி வீடருளும். சாதி கூப்பிட்டுட்டே இருக்காராம். அரை கூவல் அப்படின்னா சவால் கூப்பிட்டுட்டே இருக்கிறது. பெருங்குரல் எடுத்து கூப்பிடுறதுக்கு அரை கூப்புதல் அப்படின்னு பேரு. சாமி பெருங்குரல் எடுத்து கூப்பிடுறாராம். ஆனா நாம தான் என்ன பண்றோம்? அது கேட்காமல் வாங்காம நாம பாட்டு நம்ம உலகியல்லையே மூழ்கி கிடக்கின்றோம். அப்படி அங்கணன் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வார்களே ஆடுதுங்கால் அம்மானாய். அப்படிப்பட்ட பெருமானுடைய கருணை பொதிந்த திருவடி, அந்த திருவடியை பாடுதுங்கான் அம்மானாய். அந்த பாடு எதையோ பாடுறதுக்கு பெருமானுடைய திருவடியை பாடு என்று சொல்றார். ஏன் எதையோ பாடுறோம் அப்படின்னு கேட்டா, ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் போய் பாடுறார். அந்த இப்போ உங்களுக்கு இப்படி இலக்கிய நயமா சொன்னா டக்குன்னு புரியாதுன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். படம் நினைவுல இல்லை, விஜயகாந்த் படத்துல செந்தில் கடை வச்சிருப்பான்ல, அப்போ வந்து விஜயகாந்த் வந்து ஐயா நீங்க மகராசனா இருக்கும் நூலாவேசம் ஆனந்திப்பா அந்த படத்துல. அப்போ வந்து ஒரு பூரி பார்சல் பண்ணு, ஒரு பொங்கல் பார்சல் பண்ணு, வடை பார்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஐயா இன்னும் சொன்னதெல்லாம் வரவே இல்லை. உனக்கு ஏடா தரணும், நீ சொன்ன நானும் சொன்னேன், அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ராமச்சந்திர கவிராயர் ஒரு பாட்டு எழுதுறார். அப்படி போய் ஒரு பாட்டு எழுதும்போது அந்த பாடல் நினைவுல இருந்துச்சு, அப்புறம் டக்குனு இப்போ மறந்துடுச்சு. அந்த பாட்டில் போய் சொல்றாரு, நான் வந்து எதுவுமே கொடுக்காதவனை போய் பாரி அப்படி இப்படின்லாம் சொல்லி நான் வந்து பாராட்டி சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவன் எனக்கு ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தேன்,
அவன் என்ன செஞ்சுமா சொல்லிட்டான், என்கிட்ட இல்லாததையெல்லாம் நீ சொன்னதுனால உனக்கு நான் இல்லைன்னே சொல்றேன். இல்லாத சொன்னாய்க்கு இல்லை என்று அவனும் சொல்லிவிட்டான், யானும் என் குற்றத்தால் ஏகினேனே. நான் செஞ்சது தப்பு. இருக்கிறவன்கிட்ட போய் கேட்டிருந்தா அந்த பண்பெல்லாம் இருக்கிறவன்கிட்ட போய் நீ நல்லவன் அப்படின்னு சொன்னா, நல்லவன்கிட்ட போய் நீ நல்லவன் சொல்லியிருந்தா அவன் நம்பியிருப்பான். நான் கெட்டவன்கிட்ட போய் நல்லவன் சொன்னா, என்ன பார்த்து நல்லவன் சொன்ன ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொல்லி அவன் விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பாடல். அப்புறம் நிறைய தனி பாடல்கள்ல நிறைய செய்திகள்லாம் சொல்லியிருப்பார். ஒரு முறை ஏன்னா நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த பாட்டு ஞாபகம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே அப்படிதான் சொல்லுவோம், வஞ்சகர்வால் நடைந்தளந்த காலிற் புண்ணும் வாசகுரு முட்டுண்ட தலையிற் புண்ணும் செஞ்சொல்லை நினைந்துருகும் நெஞ்சு புண்ணும் திருவன்றே சங்கரன்பால் சென்றேனப்பா பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும் அப்படின்னா அதாவது பெருங்காலால் வேடன் ஒருவன் உதைத்த புண்ணும் பிரம்பால் அடித்த புண்ணும் பாரென்றே காட்டி நின்றான் பரமன்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்லுவார். நான் எனக்கு இந்த பொருள் தேடி இப்போ எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி வீடு வீடாக அலைஞ்சு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அதனால நடந்ததுனால எனக்கு காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. வாசல்ல போனா உள்ள நுழைய முடியாத அளவுக்கு குறுகுனா வாசலா கட்டிடுறாங்க. அதுல போய் எனக்கு தலை முட்டி முட்டி தலையில புண்ணாயிடுச்சு. அவன் இல்ல போ சிச்சி இல்ல போன்னு சொல்லி கடுஞ்சொல் சொல்லி என்னை விரட்டினதுனால அதை நினைச்சு என் மனசெல்லாம் புண்ணாச்சு அப்படின்னு நான் அதை போய் சிவபெருமான்கிட்ட சொல்லலான்னு போனா அவரு அர்ஜுனன் வில்லால் அடித்தவும் கண்ணப்பர் காலால் உதைத்தவும் பிட்டுக்கு மண் சூழ்ந்து பிரம்பால் அடித்த புண்ணும் எனக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னான். பாரென்று காட்டி நின்றான் பரமன். அது மாதிரி நிறைய சுவையான பாடல்கள்லாம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செயல்களை அப்படி சொல்லி சொல்லி காட்டிகிட்டே வராங்க. அந்த மாதிரி அப்படியெல்லாம் போய் ஒருத்தர்கிட்ட போய் பாடி பொருள் பெறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சுந்தரர் அதான் சொல்றார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் குறையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அப்படின்னு பாடுறார். அதனால எதையோ பாடுறதுக்கு பதிலா அந்த சிவபெருமானுடைய திருவடியை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கருணை வார்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். நீங்க எதையோ பாடுறதுக்கு சிவபெருமானுடைய திருவடியை பாடுங்கள். அருணகிரிநாதர் சொல்லும் போது அவர் முருகப்பெருமானாக போது ஆடும் பதிவேல் அணிசேவன ஆடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு இருக்கார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்படி எதையோ பாடுறதுக்கு பதிலாக நீங்க சிவபெருமானுடைய திருவடியை பாடுங்கள் அப்படின்னு திருவடியை சிறப்பித்து பாடுகின்றார். அடுத்து இரண்டாவது பாடல். பாராவி சும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காந்தற்கு அறியான் எமக்கெரிய தேராளன் தென்னன் பெருந்துரையாம் பிச்சேற்றி வாரா வழி அருளி வந்தென் உளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைகடல் வாய் சேரும் பேராசை வாரியனை பாடுங்கால் அம்மானாய். பாரார் விசும்புள்ளார். பாரார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள். விசும்புள்ளார் அப்படின்னா மேல் உலகத்தில் இருக்கிறவர்கள். பாதாளத்தார் அப்படின்னா கீழே பாதாள லோகத்துல இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாரும் சிவபெருமானையே தொழுகிறார்கள். அசுரர்களுடைய வரலாறு எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் என்ன சிவபெருமானை வணங்கியவர்கள் தான். அப்புறம் ஏங்க அவங்க இப்படி ஆனாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு ஆகாத குணம்னு ஒண்ணு இருக்கு. என்னது அது? சிவபெருமானுக்கு ஆகாத குணம்னு ஒண்ணு இருக்கு. ஆணவம். அழிஞ்சவன் அத்தனை பேரும் ஆணவத்தால் அழிஞ்சவன். அதனாலதான் ஆணவம். சிவனடியார்னு சொல்லிட்டாலே என்ன இருக்கக்கூடாது?
ஆணவம் இருக்கக்கூடாது. நான்கிற ஆணவம் இருக்கவே கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? ஏன் அவ்வளவு பண்ணி ஏன் அவங்க அழிஞ்சாங்கன்னா ஆணவம். விடை ஒரே விடைதான். அத்தனை எத்தனையோ பேர் வரலாறு, என்னென்னவோ வரலாறு எல்லாமே எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாத்திற்கும் விடை என்ன? ஆணவம். அப்ப ஆணவம் நமக்கு வரக்கூடாது. ஆணவம் எப்படி தெரியுமா? ஒரு நொடி பொழுது, ஒரு நொடிய 100 கூறா பிரிச்சிங்கன்னா அதுல ஒரு பகுதியில் வந்து நம்மளை பிடிச்சிக்கும், வெளிப்பற்றும். உண்மை இருக்கிறது தான், அது வெளிப்பட்டு தோன்றும், எப்பவாவது தோன்றியே தீரும். அப்ப அது தோன்றாமல் இருக்கத்தான் நம்ம என்ன பண்றோம்? சிவபெருமானை வழிபாடு செய்யறோம், சிவனடியார்களை வழிபாடு செய்யறோம், குருநாதரை வழிபாடு செய்யறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆணவம் ஒடுங்கணும், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்? இத்தனையும் செய்யறோம். இப்படி செய்தாலும் நமக்கு ஆணவம் அடங்கிடுமா அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அடங்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஒரு குரங்கு கதை சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அது போலதான் இந்த மனம் குரங்கு, அதை தினம் தினம் தட்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அப்படியே தட்ட தட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அது அடங்கும். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கதை தூக்கும், தடன்னு வந்துடும். ஒரு சின்ன நொடி பொழுது ஒரு ஒரு சொல்றோம், இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றோம், அதை செய்யலைன்னா நமக்கு உடனே என்ன ஒரு கோபம், அது ஆணவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. டக்குன்னு கோபம் வரும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நான் யார் தெரியுமா? அப்போ அது வந்து ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அதை வந்து உண்மையால என்ன செய்யணும்? அப்படியே சிவமாமைப்படுதல். அப்படியே தீமையை கண்டா கோபம் வருது வேற, நாம நினைப்பது நடக்கலைன்னா கோபம் வர்றது வேற. அந்த இரண்டுக்குமான அறச்சீற்றம்னு சிலதுக்கெல்லாம் பேரு. அந்த அறச்சீற்றம் இருக்கணும். ஆனா ஆணவம் வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம ரொம்ப நுட்பமாக உணர்ந்து கொள்ளணும். அது பக்குவப்பட தான் நமக்கு என்ன ஆகும்? நம்முடைய சொல்லுல இருந்து, நம்முடைய எண்ணங்கள்ல இருந்து, எண்ணங்கள் சொல்லாகின்றன, சொல்கள் செயல் வடிவம் பெறுகின்றன. அதனால நமக்கு அந்த செயல்ல பணிவு வேணும்னா முதல்ல எண்ணத்தில் பணிவு வேணும், அடுத்து சொல்லில் பணிவு வேண்டும், அப்புறம் செயல்ல பணிவு தானா வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நமக்கு மேலாக இறைவன் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் என்ற உணர்வும், நாம் எப்போதுமே அடிமை என்கின்ற உணர்வும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாம நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் போய் உட்கார்ந்தேன்னா என்கிட்ட பாடம் கேட்கறதுக்கு 100 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். அதனால நீங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த ஒரு அன்பர் என்ன பண்ண, அவர் வந்து இறைவன் நடத்தி கொள்ள வேண்டும்னு முடிவு செய்துட்டான்னா அதற்கு கருவியாக யாரை வேண்டுமானாலும் இறைவன் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு நீங்க தான் வரணுங்கிறதே இல்லை. ஏதோ என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க இல்லைனாலும் அதை செய்து கொள்வதற்கு இறைவன் வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அதனால முதல் வாய்ப்பு நமக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணிடணும்? சாமி பெருங்கருணை, ஏதோ என்ன கூப்பிடுவீங்களேன்னு தரதர முடியாந்துடணும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேறொருவரை, ஆமா, பெருமான் வேறொருவரை அழைத்து கூட்டு வந்துருவார். அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார் இல்லையா? அதனால இப்படிதான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, அவருக்கு இறைவன் மேல நம்பிக்கை உண்டு,
இருந்தாலும் அந்த கோயில் ரொம்ப சிதறமடைஞ்சிருக்கு, அதை யாரும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சிருக்கார். என்ன நீ போய் சாமி சாமி கும்பிடுற, அந்த சாமியால் அதோட கோயிலையே பார்த்துக்க முடியல அப்படிலாம் சில பேர் பேசுவாங்க. அப்படி அவர் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப வாய் பேசுகிறீங்க, அதனால் நீங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஒரு நாள் வாக்கிங் போகும்போது ஆயில் புல்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா வாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இவர் அப்படியே கிளம்பி வாக்கிங் போகிறார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. உடனே என்ன பண்ணா எண்ணெயை துப்பிட்டு இல்லைப்பா நான் அப்போ தான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். உடனே என்ன அது அப்படின்னு போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அடுத்த நாள் இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க, ஏன்னா நம்ம எதை எடுத்தாலும் ஒரு முயற்சியில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்றோம். ஆனால் அதுக்குள்ள ப்ராக்டிக்கலாக, அதாவது சொல்லும் போது எல்லாம் ஈஸியாக இருக்கும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவான் சொல்லிய வண்ணம் செயல். அப்போ சொல்லும் போது சொல்லிடுவோம், ஆனால் செய்யற போது முடியாது. அப்போ இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு வீட்டுக்காரம்மா கேட்டாங்க. இல்லை இப்போ நான் எண்ணெயை ஊற்றிட்டு போனேன்னா கொஞ்சம் தூரம் போன உடனே இப்படி நம்முடைய முதலாளி வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, எல்லாரும் என்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, நான் வந்து சைகிலேயே சொல்ல முடியல, அதனால எண்ணெயை துப்பிட்டு நான் அவங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ அவ்வளோதான பிரச்சனை, இந்தாங்க ஒரு சின்ன தூக்கு எடுத்துகிட்டு போங்க, இதில் எண்ணெயை ஊற்றி கொடுக்குறேன், நீங்கள் யாராவது போய் பேசுனாங்கன்னா என் வாயை துப்பிட்டு பேசிட்டு திரும்ப மறுபடியும் எண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றிட்டு அப்படியே ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நீங்கள் நேராக நடந்து போங்க அப்படின்னு. இப்படியே ஒரு 2 நாள் போகுது. 3ஆவது நாள் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, என்னங்க தினமும் இந்த பக்கம் கோயில் பக்கம் போகிறீங்களே, கோயிலுக்கு விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் கொண்டு போகிறீங்களா, இந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து என்ன தரோம்னா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். இரண்டாவது புது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற கொடுத்துட்டாங்களே, ஒருத்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். எந்த தீமை செய்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணோம்னா தப்பிக்கவே முடியாது. கோயிலுக்கு என்ன கொண்டு போகிறோம்னு நினச்சிட்டு எண்ணெயை கொடுத்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக போய் வீட்டுக்கு போய் விளக்கு திரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவரே அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட ஆரம்பித்தார். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, அந்த எண்ணெயை எடுத்து வாயில் ஊற்றுறோம்னா அது பெரிய பாவம். அதனால என்ன பண்ணார், அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் விளக்கேற்ற ஆரம்பிச்சார். இது அப்படியே தொடர ஆரம்பிச்சது. அடுத்து இன்னும் 2 வீட்டில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன தூக்கு பத்துல பெரிய தூக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சார். என்ன ஆயிடுச்சுன்னா போறவங்க எல்லாம் இதை என்ன மாதிரி இருந்தாங்க, இந்த எண்ணெயை கொண்டு போய் விளக்கு போடுங்க, இந்த எண்ணெயை கொண்டு போய் விளக்கு போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா விளக்கு பெருசாகி எண்ணெய் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு, எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றார், இந்த எண்ணெயை வச்சுக்கிட்டே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை விற்று கொஞ்சம் கொஞ்சமா கோயிலை சரி பண்ண ஆரம்பிச்சு கடைசியா ஒரு பெரிய லெவல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை கும்பாபிஷேகமே பண்ணி நாள்தோறும் வழிபாடு வந்துச்சு. அப்ப அந்த வீட்டுக்காரம்மா சொன்னாங்களாம், என்னமோ அந்த சாமிக்கு அவரையே பார்த்துக்க தெரியலன்னு சொன்னீங்களே, சொன்ன உங்க வாயாலேயே எது என்ன வாய் ஆயில் புல்லிங் பண்ண அந்த அந்த பிரச்சனையினாலேயே என்னாச்சு, ஒரு கோயிலுடைய வழிபாடு கும்பாபிஷேகமே முடிஞ்சு வழிபாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இறைவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் எப்போதும் எவ்வாறும் பயன்படுத்திக்குவோம். அப்ப நாம தான் என்ன பண்ணணும், அதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு காத்து கொண்டிருக்கணும். அப்படி காத்து கொண்டிருந்து அந்த பணியை இறைவனுக்கு நாம செய்யணும். அப்போ பெருமான் என்ன செய்கிறான், இப்படி தேவர்கள் மூவர்கள் மற்றும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் இன்னும் எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆராலும் காண்பதற்கு அறியான், அப்படி எல்லாராலும் காண்பதற்கு அறிவனாக இருக்கக்கூடிய பெருமான் எமக்கெளிய பேராளும் எங்களுக்கு எளிமையாக வந்து கிடைத்துட்டான். எப்படி எளிய வடிவம் அப்படின்னா, குரு லிங்க சங்கம வழிபாட்டுல நீங்க மற்றதெல்லாம் தேடி போய் பிடிச்சு வழிபடணும். எல்லா குரு லிங்க வழிபாடு அப்படின்னா ஏதோ பார்த்த உடனே நம்ம கோயில்ல போய் வழிபாடு பண்றது மட்டும் இல்ல, நம்ம முறையாக சிவதீக்கை பெற்று பெறுகின்ற வழிபாட்டுக்கு அதுக்கு எத்தனை காலம் நம்ம காத்திருக்கணும் தெரியுமா. அடியாராக இல்லத்துக்கு வந்து பெருமான் அருள் செய்வது மிக எளிதாக நடக்கும். அதே போல குருநாதராக வந்து அருள் செய்யறது அப்படிதான். அந்த கருணைக்கு எல்லையே கிடையாது. நீங்க சிவபெருமானுடைய கருணைக்கும்
குருநாதருடைய கருணைக்கும் எல்லையே சொல்லவே முடியாது. அந்த ஆனந்தத்தை சொன்னாலாம் தெரியாது. அத அனுபவித்தா, அனுபவிச்சுட்டு ஏங்க அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அனுபவித்தவர்களால சொல்ல முடியாது. அனுபவித்தவர்களுக்கு சொல்லவே முடியாது. சொன்னாலும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு முடியாது. ஏன் தெரியுமா அப்படின்னா, இப்ப எனக்கும் தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரியும், நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. இப்ப இதே உங்களுக்கு தமிழ் தெரியலைன்னு வச்சுக்கோங்க, இங்க என்னதான் திருமொழி தொடர்களை எடுத்து காட்டி உங்களுக்கு விளக்கம் சொன்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, ஒண்ணுமே புரியாது. அப்ப அந்த அருள் அனுபவம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த அருள் அனுபவத்தை உணரக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாது. அதை நீ சொல்றாரு, ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்களிய பேராளன். அந்த பெரும் கருணை எங்களுக்கு எளியவனாக அருள் செய்தான். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் தென்னன் பெருந்துரையான், பெருந்துரையில் மேய பெறான் பிச்சேற்றி, பிச்சு பித்தம் ஏற்றுதல், பித்தேறி போயிடுச்சவனுக்கு. இதை பார்த்தோம். யாருக்கு இப்படி பித்து ஏறி போச்சு? யாருக்கு? உங்களுடைய கலை நாயனாருக்கு பித்து ஏறி போயிட்டதா? கண்ணப்ப நாயனாருக்கு அப்படி ஒரு இறைவனை பார்த்த உடனே ஒரு வித்து, தேவுமால் கொண்டானி தின்னன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? திரும்ப யார் யாரோ அவருடைய வேட்டைக்கு வந்த நாணனும் காணனும் கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல. அடுத்து திரும்ப போய் யாரை கூட்டிட்டு வந்தாங்க? அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்தாங்களா? அப்பாவையும் யாரையும் கூட கூட்டிட்டு வந்தாங்க? தேவராட்டியையும் கூட்டிட்டு வந்து, ஏன்னா இவருக்கு ஏதோ பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தேவராட்டியை அழைத்து திரும்ப வழிபாடு செய்து மறுபடியும் கூட்டிட்டு போயிடலான்னு அவங்க முயற்சி செய்து பார்க்கிறாங்க. அந்த பித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிவத்தை தவிர, சிவபெருமானை தவிர இந்த உலக பொருட்கள் எதுவுமே தோன்றாதபடியான பித்து. மாணிக்கவாசக பெருமான் என்ன பண்ணார்? எதற்காக வந்தார்? குதிரை வாங்குவதற்காக வந்தார். ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தார்? கோயில் கட்டி அடியார்களுக்கு பணிவிடல் செய்து கொண்டு வந்த எதுன்னு மறந்து அவர் பணி செய்து கொண்டிருந்தார். அப்ப என்ன நிலை அப்படின்னா, சித்துகளை, சிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்ற நிலை. அந்த நிலையில இருந்து திரும்ப உலக உணர்வுக்கு எப்ப வர? மன்னன் ஓலை அனுப்பி குதிரையெல்லாம் எங்க வாங்கிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நினைவு, அடடா நம்ம இதுக்காக வந்தோம் அப்படிங்கிற உணர்வுக்கு வருகிறார். அதே போல அந்த பிச்சு ஏற்றி வாரா வழி அருளி என் உளம் புகுந்த, வாராவளினா எளிமையில பெருமான் வரமாண்டா, எளிதாக ஆட்கொண்டு அந்த வழி அருளி. ஏன்னா அந்த வழியை கடைபிடிச்சு போனாதான் கிடைக்கும். நம்ம இந்த ஊருக்கு வரணும்னா இந்த ஊருக்கு எந்தெந்த வழியில வரலாம், சுத்தி எங்க வேணாலும் போய் வரலாம். இந்த பக்கம் திருவண்ணாமலையில இருந்து வரலாம், இந்த பக்கம் கிருஷ்ணகிரியில, இந்த பக்கம் ஒவ்வொரு வழியா சுற்றிலும் 8 திசையில இருந்தும் ஒவ்வொரு வழியா சேரலாம் இல்லையா? அந்த வழி அருளி. என்ன வழி? என்ன வழி? உங்க சொன்ன என்ன வழி? அன்பின் வழி. அந்த அன்பு வழியில வாரா வழி அருளி என் உளம் புகுந்த ஆரா அமுது. ஆரா அமுதுன்னா நீங்காத தீராத அமுது. ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசுறும் பேராசை வாரியனை பாடுதும் தான் அம்மானாய். அலைகடல்வாய் மீன் விசுறும்.
அலைக்கடல்ல ஏன் அப்படி விசிறி நிற்கிறார் அப்படின்னா அந்த வரலாறு திருவிளையாடல் வரும். பெருமான் வந்து மீனவனாக, அதான் திருவிளையாடல் படத்துலையும் காட்டியிருப்பாங்க அந்த வரலாறுகளை. அவர்கள் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மா நாய். அடுத்து இந்திரனும் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளே எந்தரமும் ஆட்கொண்டு தோல் கொண்ட நீட்டனாய் சிந்தனையை வந்தும் சீராகேரும் துறையான் பந்தம் வரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுந்தான் அம்மானாய். இந்திரனும் மால் அயனும் ஏனோரும் வானோரும். இந்திரன் தேவர் தலைவன் இந்திரன், மால் அயனும் திருமாலும் பிரம்மானும், அடுத்து ஏனோரும் மற்றும் இருக்கக்கூடியவர்களும், வானோரும் எல்லாரும், ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க. அவங்கெல்லாம் சிவபெருமானை தேடி அங்க இங்க அந்தரம் அப்படின்னு சொன்னா போய் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி. சிவபெருமான் என்ன பண்றார்? இந்த பூமிக்கு வந்து எந்தரமும் ஆட்கொண்டு எங்களையும் ஏற்றுக்கொண்டு தோல் கொண்ட நீச்சனாய், தோல்ல நீரணிந்து தோல் கொண்ட நீச்சனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான். சிந்தை அப்படியே சிவபெருமானை நினைந்தால் உருகணுமா. நம்ம பார்த்தோம் இல்லையா, இலக்கணம் 10. பத்துடையீர் ஈசன் வள அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாது. பாட்ட பாட சொல்லல. பத்துடையீர் என்ன 10? 10 குணங்கள் என்ன? அடியார்க்குரிய இலக்கணம் 10. அடியார்க்குரிய 10 இலக்கணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து அந்த 10 இலக்கணம், புறத்து இலக்கணம் 10, அகத்திலக்கணம் 10 அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்கனவே சென்ற கொஞ்ச நாளுக்கு மேல வகுப்புல நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை தேடி பிடிங்க. ஏற்கனவே எழுதி வச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி காப்பி பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா வீடியோ போட்டிருக்குது, திரும்ப கேட்டு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. எது சிறப்போ அதை வந்து எது எளிமையோ அதை கடைபிடிச்சுக்கங்க. அவ என்ன செய்யறா? சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான் வந்தம் பரிய பரிமேற்கொண்டான். வந்தம் பரிய, நமக்கு பந்தம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பந்தங்கள் எல்லாம், பந்தம்னா கட்டு, அதை எல்லாத்தையும் நீக்கும்படியாக வந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த. பரிவினா குதிரை, பரிமேற்கொண்டான் பரிமேழழகர் அப்படின்னா கள்ளழகர் இல்ல, சிவபெருமான். நரியை பரியாக்கிய போது சாமி என்ன பண்ணார்? வேதங்களை குதிரையாக்கி அந்த நரிகளை குதிரையாக்கின படைக்கு தலைமை ஏற்று வந்தார் இல்லையா, அவர்தான் பரிமேல் அழகர். அந்த பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் ஆடுதுங்கானம்மானாய். அந்த ஆனந்தம் வந்து அந்தமில்லாத ஆனந்தம். மற்ற இன்பங்களை என்னன்னா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் அதுவே போர் அடிச்சிடும். ஒரு செல்போன் வாங்குறோம், 25,000 ரூபா கொடுத்து வாங்குறோம். அப்படி 25,000 ரூபா கொடுத்து வாங்கின உடனே மகிழ்ச்சியாக இருக்கிறது, நல்லா இருக்கு, அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நாளில் ஹேங் ஆக ஆரம்பிக்கும்,
அடுத்து பார்த்தா மார்க்கெட்டில் 40,000 ரூபா ஃபோன் வந்திருக்கும். ஆனால் அது நம்ம விலை கம்மியான ஃபோனாக வச்சுருக்குறோமே, வாங்கிட்டோமே அப்படின்னா அதான் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல மாடலாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணால். ஏன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வரும் அப்டேட் அப்படின்னு சொல்லி, இந்த வெர்ஷன் மாறிடுச்சு, அந்த வெர்ஷன் மாறிடுச்சுன்னு. அப்படி இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இதெல்லாம் வேணாம், பழைய நம்பர் பேட் ஃபோனே போதும், யார்கிட்ட 4 பேர்த்த பேசினா போதுங்கிற மனநிலைக்கு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வந்துடும். அப்போ இது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் நிறைய பல பேர் பார்த்தீங்கன்னா பேரை விட பெருசாக டிகிரி போட்டுகிட்டே போயிட்டே இருப்பான். MA, MMA, அதில் இதில் BEd, TEd என்னென்ன இருக்குதோ அத்தனையும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், வெறுத்து போய் போதும், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வந்துடும். எல்லாமே அப்படிதான். அப்படி மற்றது எல்லாமே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், நின்று போயிடும். ஆனால் என்றைக்கும் நிலையாக அந்தமிலா ஆனந்தம், அல்ல அல்ல குறையாத அந்த ஆனந்தம் எது என்று சொன்னால் அது சிவபெருமானுடைய திருவழிதான், அவருடைய கருணை. அதை நினைந்து அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். அழகா அவருடைய திருவடியை பாடுங்கள். வான் வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் காண்பின்று பற்றியும் உற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்போல் தலையளித்திட்டு உள் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து ஆமோதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வாகடலே பாடுதான் அம்மானாய். வான் வந்த தேவர்களும் தேவர்களும் மால் அயனோடு இந்திரனும், திருமால் பிரம்மன் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் நிற்க, கான் நின்று வற்றியும், காட்டுல இருந்து எதையுமே சாப்பிடாம அப்படியே வற்றி போய், காய் கனிகள் அதுவும் கிடைக்கலன்னா இலை சருகு இதையெல்லாம் போயிருந்து அப்படியே வற்றியும் புற்றெழுந்தும், அப்படியே புற்று மூடுகின்ற அளவுக்கு வேறு சிந்தனையே இல்லாம தவம் செய்தும் அப்படியெல்லாம் உங்களை அடையிறதுக்கு முயற்சி பண்றாங்க பெருமானே. புற்றெழுந்தும் காண்பறிய தான் அப்படிப்பட்ட சிவபெருமான் நாயேனை தாய்போல் தலையளித்திட்டு, அவ்வளவு ஒரு பெருமானுடைய கருணை பாருங்க. இப்ப இங்க யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனை புலவர்கள், எத்தனை அறிஞர் பெருமக்கள் இங்கே இருப்பாங்க. ஆனா இறைவனுடைய கருணை எங்கேயோ இருந்து இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இல்லையா. அது எத்தனை பெரிய நாயேனை தாய்போல் தலையளித்துட்டு, எத்தனை கருணையோட பெருமான் இங்கு தாய்போல் தலையளித்துட்டு, இதெல்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்க்கின்ற போது இதெல்லாம் செய்யத்தகுந்தன, இதெல்லாம் செய்யத்தகாதன என்று சொல்லி அவள் வளர்ப்பதை போல, அதற்கு முன்னால எப்படியோ இருந்த என்னை இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும், இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று ஒரு தாய் போல அருகிலே இருந்து இருந்து சொல்லிக் கொடுத்து என்னை வளர்த்து எடுத்த பெருமான் தலையளித்திட்டு ஊன் ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து, அப்படியே இந்த உடம்புல பெருமானை நினைந்தா, அவனுடைய கருணையை நினைந்தா அப்படியே உடம்பு சிலிர்க்கணும். அப்படி சிலிர்த்து அப்படியே இந்த முடிகள்லாம் நேரா நிற்கணும். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது அப்படியே நேரா நிற்கும். ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வார்களே பாடுதுங்கான் அம்மானாய். பெருமானை தேன் என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போகாது. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருளையும் கெட விடாது. அந்த மாதிரி தாய் போல என்னை எடுத்துக்கொண்டு
நான் தீய வழியில் செல்லாத வண்ணம் காத்தருடைய பெருமான் தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான் வந்த வார்களே பாடுதுங்கான் அம்மானாய். அந்த திருவடி கொடுக்கிற இன்பம் நண்பர்கள்லாம். ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் ஏன் இந்த திருவடி அவ்வளவு போற்றி சொல்லுகின்றார் அப்படின்னா, சிவபெருமான் அவருக்கு திருவடி தீக்கை, அந்த திருவடிய தலைமேல வைத்து ஆட்கொண்டார். அதனால அந்த திருவடி அதெல்லாம் என்ன சொல்றது, அதை உணரணும். அப்படி அந்த திருவடி தீக்கை இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பேரு ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த திருவடி தீக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீட்சை தான். அந்த திருவடியை நம்முடைய தலைமேல், அவருடைய திருவடியை எடுத்து நம்முடைய தலைமேல் வைத்து அப்படியே சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்மாவினுடைய உச்சபட்ச அங்கீகாரம் அதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் கேட்கிறார். சாமி கேட்காமலே வந்து சித்தவட மடத்துல திருவடி தீக்கை கொடுக்கிறார். நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார், உடைய திருவடியை என் தலைமேல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மாணிக்கவாசக பெருமானுக்கு முதல் அதை அருளினார் பெருமான். அப்போ அதையெல்லாம் வேண்டும் வேண்டும்னு அடியார்கள் கேட்கக்கூடிய நிகழ்வு எங்களுக்கும் இறைவனுடைய பெரும் கருணையினால மூன்றாம் நிலை குருநாதர் அவருடைய பொன்னார் திருவடியை நாயினுடைய தலைமேல் வைத்து அருளிய பெருமா, அந்த பெரும் கருணை, அந்த கருணைக்கு காரணமாக இருந்த எங்களுடைய ஞானாசிரிய பெருமகனார் அனைராமன் இணைந்து போற்றி இந்த திருவடி எத்தனை பெரும் சிறப்புடையது, அதை கொடுத்து ஆட்கொண்ட பெருமான் வான் வந்த வார்களே ஆடுதுங்கான் அம்மானாய். கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் விச்சேற்றி கல்லை இசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் மண்ணும் கொல்லை விடையானை பாடுங்கான் அம்மானாய். கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, கல்லாத மனம் உடைய கடைப்பட்ட நாயேன். என்னன்னா, நாயினும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய என்னை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி, எல்லாருக்கும் வல்லமை உடையவனாகிய பெருமான் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி, அவனை வேறு எதையும் நினைக்காமல் அவனையே நினைக்கும்படியாக என்னை மாற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி, கல் போன்று இருந்த என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய நினைவை அப்படியே பிசைந்து அப்படியே கனி போல ஆக்கி, அப்படியே குழைந்த மனம் உடையவனாக ஆக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, தன் கருணை வெள்ளத்து அழுத்தி அப்படின்னா சிவபெருமான் அவருடைய கருணையால் ஆட்கொண்டு, அடுத்து அதனுடைய என்னென்ன வினை கடிந்த வேதியனை, வினை இல்லாமல் செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான். வினை கடிந்த வேதியன் அப்படின்னா ரெண்டு நிலை. வினை கடிதல் நீக்குதல் அப்படின்னா முதல்ல நம்ம வினை செய்ய விடாம தடுக்கிறது. இப்ப நாம இங்க வகுப்புல நாம இங்க இருக்கிறோம், வகுப்புகள்ல நாம் இருக்கும்போது சிந்தனை என்ன பண்ணும், இங்கேயே இருக்கும், உடல் இங்கேயே இருக்கும். நம்ம வெளியில போய் வேற எதுவும் எந்த செயல்பாட்டிலும் இல்லை. நம்ம இப்போ என்ன இருக்கோம், அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். இதை தவிர வேற எதுவும் நம்ம செய்யல. உடலால யாரையும் போய் அடிக்கல, குத்தல, இதெல்லாம் எதுவும் பண்ணல. வாயால யாரையும் திட்டல, மனசால யாராலும் திட்டு இருக்கலாம். உட்காந்து வேற எமாச்சு விட மாட்டேங்கிறாருன்னு அப்படி மனசுல எது வேணாலும் யாரையாவது திடீர்லாம், இல்லைன்னா ஐயோ துணி காய போட்டமே மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு
எதையாவது ஒன்று நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா என்ன செய்யறோம்? பிசிக்கலா இங்க பிரசண்டா உடலால் எந்த தீங்கும் செய்யாம இருக்கிறோம். அப்ப இங்க உள்ள வந்துட்டோம்னா என்ன பண்ண மாட்டோம்? உடலால் தீங்கு யாருக்கும் செய்ய மாட்டோம். அப்ப பாவம் நமக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஆமா வகுப்புல இருக்கிற நேரத்துல நாம உடலால் எந்த பாவமும் செய்யலை. அப்போ இந்த வினையில கருணை வெள்ளத்துல அழுத்தின உடனே இதே வழக்கமான வகுப்பில்லாத மற்றவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டையோ கோழியையோ கதற அறுத்து, நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? விளையாட்டா சொல்லல, என்னைக்காவது நம்ம போறோம் ஆல்ரெடி. இப்ப சில பேர்லாம் வீட்டுல மாட்டாங்க, எங்கேயோ கடையில வாங்கிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் அதை போய் கேட்டு பாருங்க. நீங்க இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், அப்படி யாராவது இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதை போய் அந்த முதல்ல உயிரோடு இருக்கும்போது அதை சத்தத்தை கேட்டு பாருங்க. நிச்சயமா நம்மளால இருக்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, இந்த பல வீடுகள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பந்தல் போட்டா பந்தக்கடை வெட்டுறதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒரு நாள் இது நடந்த நிகழ்வு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு பந்தல் பிரிக்கிறாங்க. அங்கே ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுக்கிறாங்க. நான் அப்போ கொஞ்சம் பழைய காலத்து டிவி தான் வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் இருக்குது. அதில் ஹையஸ்ட் வால்யூமே 63 தான், 63 நம்பர் தான். 63 நம்பர் வச்சு நான் டிவியில் பாட்டு சவுண்டாக ஓடிட்டு இருக்குது. அதை தாண்டி அந்த ஆட்டினுடைய மரண ஓலம் கேட்குது. அப்போ அது எவ்வளவு பெரிய வழியான நம்மை அறியா யாரோ, ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல யாரோ நமக்கு முன்னால பண்ணி வச்சிருக்காங்க, அது அப்படியே தொங்குது, நம்ம போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது அன்னைக்கு உணர முடிஞ்சுது. ஆரம்பத்திலேருந்தே நம்ம சைவம் தான் இருந்தாலும் சில நிலைப்பாடுகளில் அதை செய்கிறவங்க பார்த்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்படி இந்த நேரத்தில் நம்ம எப்படி உடலாம் சரி, அந்த மாதிரி சொல்லாலும் மனதாலும் அப்படி இருக்கக்கூடிய நிலை நமக்கு எப்பவுமே வரணும். அப்படின்னா இறைவனுடைய கருணை வெள்ளத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அவனுடைய அருளாட்சிக்கு கீழே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குருநாதர் எங்கிருந்தும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். சிவபெருமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடியார்கள் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த சிவம் நம்மை ஒவ்வொரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அப்படி பெருமான் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிற எண்ணத்தோடு நாம் இருந்தோம்னா வினை என்ன செய்ய மாட்டோம்? நேர் வினை செய்ய மாட்டோம், திரும்ப வினை செய்ய மாட்டோம். அப்ப வினை செய்யாமல் இப்ப நாமெல்லாம் பார்க்கிறோம், பல பேர் நன்னடத்தை காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே விடுதலை செய்யப்பட்டார். ஏன்? ஏற்கனவே ஒரு குற்றம் செய்து ஜெயிலுக்கு போயிட்டான். அப்புறம் அவன் என்ன அங்க ஒழுங்கா இருந்ததுனால அங்க எதுவும் குற்றம் பண்ணவில்லை என்பதற்காக 2 வருஷம் முன்னாலே அனுப்பிட்டாங்க. அப்போ என்ன? வினை செய்தா மேல் வினை செய்யாமல் உரிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாம பெருமானிடத்துல அவனுடைய கருணை வெள்ளத்துல ஆட்பட்டு எதெல்லாம் தீமை என்று நினைந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யாமல் நாம இருந்து வினை செய்யாது அங்கேயே அந்த கருணை வெள்ளத்திலேயே இருந்தோம்னா என்ன செய்யலாம்? இப்படி நன்னடத்தை காரணமாக நமக்கு சில சலுகைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி வந்த வினை கடிந்த வேதிகனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மன்னும் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானாக மன்னும் ஒல்லை விடையானை வேகமாக செல்லக்கூடிய ஒல்லை அப்படிங்கிறதுக்கு விரைவு அப்படிங்கிற பொருள் உண்டு. ஒல்லை விடையானை ஆடுதுங்கான் அம்மானாய், பழமைங்கிற பொருள் ஒல்லை விடையானை ஆடுதுங்கான் அம்மானாய் என்று இறைவனுடைய திருவடியை பாடுவோமாக என்று சொல்லுவோம். அடுத்த பாடல்ல கேட்டாயோ தோழி கிரி செய்த மாறுவன் தீர்த்தார் மதில் புடை சூழ் தென்னன் பேருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி காட்டாமரை காட்டி
கேட்டாயோ தோழி ஒளி ஐயா கிரி செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான். பெருமான் இருக்கிறானே தென்னன் பெருந்துரையான், அவன் என்ன செய்கிறான்? காட்டாதனை எல்லாம் காட்டி. என்ன காட்டாதனை எல்லாம் காட்டி அப்படின்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படி யாருடைய கண்களுக்கு முன்னே சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? திருமால், பிரம்மன், இந்திரன், தேவர்கள், இந்த பூலோகத்தில் இருக்க மற்றவர்கள் மற்றும் பாதாளத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாரும் காண்பதற்கு அறிய பெருமான் என்ன செய்யறான்? வடிவம் காட்டி, என மட்டும் அவனுடைய வடிவம் காட்டி காட்டாதனை எல்லாம் காட்டி. சான்று சொல்றோம்னா அந்த கதை சொல்லுவாங்க. ஒரு குரு வந்து என்ன பண்ணார், இவர் நீ போய் நான் நரசிம்ம ஜெபம் பண்ணேன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நரசிம்மம் எப்படி இருக்கும், சிங்கத்தலையும் மனித உடலும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வேடர் காட்டில் அப்படி நான் பார்த்தது இல்லைன்னு அவன் எப்படி ஒருமித்த மனத்தோடு தேடி அதை குடித்து கொண்டு விடுகிறானோ அப்படி அந்த காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி. அது என்ன தன்மை? அது சிவம் என்கின்ற தன்மையை காட்டி தாழ்த்தாமரை காட்டி, தாழ்த்தாமரை காட்டி சேர்த்தது தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி. அந்த திருவடி இறைவனுடைய திருவடி அவ்வளவு ஒரு இன்பம் தரக்கூடிய அந்த திருவடி, அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா கிடைக்காது. நம்ம பார்க்கும்போது பல இடங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இறைவனுக்கு அலங்காரம் பண்ணும்போது திருவடியை மறைச்சு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா இறைவனுடைய திருவடியை நாம பார்க்கத்தான் போறோம். அதனால அதை வந்து அப்படி அந்த திருவடியை காட்டி மறை காட்டி தன் கருணை தேன் காட்டி. அந்த கருணைக்கு ஆட்பட்டோம்னா அதுல இருந்து மீளவே முடியாது. அந்த தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு இல்ல. நாட்டார் நகை செய்ய அப்படின்னா இதை நாம எல்லாருமே அனுபவிச்சுட்டு வந்திருப்போம். ஏன்னா இந்த வயசுலயே பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு நமக்கே அது பேர் என்ன, உத்ராட்சமும் மறந்து போய் நாமளே கொட்டுன்னு சொல்லுவோம். அப்ப என்ன அவ்வளவு தூரம் காதுல விஷத்தை ஏத்துறாங்க. என்ன இப்பயே கொட்டை போட்டியா, இப்பயே கொட்டை போட்டியா, இப்பயே கொட்டை போட்டியான்னா, ஆமா இப்படியே சொல்லி சொல்லி அது நமக்கு காதுல அப்படியே போய் உள்ள போய் நுழைஞ்சு நம்ம அறியாம வெளியே வருது. அப்ப நாட்டார் நகை செய்ய அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களா, செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம் காட்டுவாங்க. ஒருத்தர் வந்து ஜாலியா 2 பேர் நண்பர்கள் இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவா, வீட்டுல ஒருத்தரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவன் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு இருப்பான், இவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். பாத்தியா மாட்டினியா அப்படின்னு சொல்லி அதை வந்து கை விட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்து அவனுக்கு குழந்தை 2 பிறந்தது. 2 குழந்தையும் 2 கையில வச்சுட்டு காய்கறி பை கையில வச்சுட்டு தருமாறிட்டே போயிட்டு இருப்பான். அப்பையும் அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து மனைவியோட அவன் சந்தோஷமா இருப்பான், இவன் மட்டும் தனியாவே நின்றுட்டு இருப்பான். ஐயோ அப்படின்னு சொல்லி இவன் வருத்தப்பட்டு நிற்பான், அவன் சந்தோஷமா இருப்பான். அந்த மாதிரி இந்த உலகத்தவர்கள் எல்லாம் அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வந்திருக்கும். நம்ம பொதுவாக பார்த்து ஒரு முறை போனை நகர்த்தும் போது சில பேர் நினைப்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இதில் தான் கிடைக்கும். நம்ம விளக்கம் சொல்றதுக்கு இலக்கிய நியாயமாக விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு புரியாது. அப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குதா, ஒரு சும்மா வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது கம்ப்யூட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தாங்க, அல்லது டிவியில் ஏதாவது பாட்டு ஓடிட்டு இருந்தது, ஏதாவது நாடகம் ஓடிட்டு இருந்ததுன்னா கூட ஒரு நிமிஷம் கவனிச்சோம்னா அதுல ஏதாவது ஒரு பாடத்துக்கு தொடர்பான செய்திகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஆமா உண்மைதானே. இப்ப 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருந்த வரைக்கும் இது 2 பேருக்குமே ஒரே மாதிரி இருந்ததுதான் இன்பம் நினைச்சிட்டு இருந்தான். இவன் தனியா போனவொடனே அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, எப்பயோ போயிட்டியா நீ அவ்வளவுதான், நீ ஒண்ணு ஒண்ணு இல்லை இனிமேல் அப்படி இப்படிம்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கொண்டு வந்து சாமி நிறுத்தும் போது ஐயோ அன்னைக்கு நாமளும் போயிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க இல்லையா, விதைக்கிற நேரத்துல விதைக்காம அறுவடை நேரத்துல அருவாள் எடுத்துட்டு போனா ஒன்றும் கிடைக்காது. 2 வயல் பக்கத்துல இருக்கு, ஒருத்தர் சரியா மழை பெஞ்ச உடனே ஓட்டி விதைச்சு வைக்கிறான், இன்னொருத்தன் அப்புறம் பார்த்துக்கலான் இருக்கிறான். கடைசியா அவனுடைய நெல் விளைஞ்சு அறுவடை காலத்துல அவனுக்கு எவ்வளவு பயன் தருது. இவனுடைய நிலம் வெறும்
ஃபுல்லாக முளைச்சு வீணாக போயிடுது, பரிசா போயிடுது. அப்போ என்ன செய்ய, நாட்டார் நகை செய்ய, சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க, சுற்றி இருப்பவர்கள்லாம் நகை செய்ய சிரிப்பாங்க. என்ன இப்பவே வா, இப்படி ஆயிட்டியா அப்படி ஆயிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்த, நம்ம இப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறோம், மேல கைலாயத்தை நோக்கி, வீடு பேரை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கிறோம். நாம் மேலை வீடெய்த என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனாலும் அவங்க அங்கேயே நின்ட்டாங்க, நாம நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ அந்த நாம் மேலை வீடெய்த ஆட்தான் கொண்டு ஆண்டவா ஆடுவும் தான் அம்மானாய். இப்படி பெருமானுடைய கருணையை, அவன் வந்து ஆண்டு கொண்ட கருணையை பாடுவுங்கான் அம்மானாய். அந்த கருணை உண்மையிலே பக்குவம் உள்ள ஆன்மாதாங்க அந்த கருணையை உணர முடியும், இல்லைன்னா உணரவே முடியாது. நம்ம பார்த்தா வேடிக்கையா இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டை எடுத்து செய்யும்போது என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கூட சில இடங்கள்ல போனால் அப்படியே இருக்காங்க. நம்ம அங்கே எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் அப்பா பைத்திய சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமாதி இருக்கும். பாண்டிச்சேரி முதலமைச்சர் அங்கே வந்து சட்டை கழட்டி, ரங்கசாமி சட்டை கழட்டிட்டு துண்டை கட்டிட்டு அங்கே வந்து உட்காந்துருப்பார். அவர் வந்து பாண்டிச்சேரியில் 10 பேர் போலீஸ் துப்பாக்கியோட பாதுகாப்பு போறவ இங்க ஏன் அப்படின்னு நாம யோசிச்சோம்னா அதுதான் இறைவன். குருநாதருடைய இதுல நீங்க எவ்வளவு வெளியில எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனா இங்க வந்து நீங்க அடங்கித்தான் இருக்கணும். அந்த பக்குவம் எந்த ஆன்மாவுக்கு இருக்கோ அது வந்து உயர்வுடையதாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அவரை சொல்றேன், அதுக்காக யாரையும் புகழ்ந்து சொல்றோங்கிறது இல்லை. அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். அவர் நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது அவர் அவருடைய குருவை பார்ப்பதற்காக வர்றதுனால அந்த மாதிரி எளிமையாக அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. நம்முடைய பல இடங்கள்ல பல அன்பர்களை, நம் அடியார்களை எல்லாம் குருநாதராக நினைக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய அடியார்கள்லாம் எப்படி எவ்வளவு பணிவோடு நடந்துக்கிறாங்கிறத பார்க்கிறோம். ஆணவத்தின் காரணமாக அவங்கள அவமரியாதையா பேசுறவங்களையும் நம்ம வாழ்க்கையில சந்தித்து தான் ஆகணும். அப்ப அது அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை பொறுத்து நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அந்த ஆட்தான் கொண்டு ஆண்டவா. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இந்த வகுப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பார் இல்லையா? அவரை நம்ம நினைத்து பார்க்கணும். நேரத்தில் அவர் மட்டும் சொல்லலைன்னா நமக்கு இந்த நிகழ்வு தெரியாது இல்லையா? அப்போ என்ன செய்வோம், ஒரு நாள் வகுப்பு மாற்றி நடக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால, ஒரு ஆசிரியருடைய சூழல் காரணமோ அல்லது வந்து ஊரில் திருவிழா அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால வகுப்பு வந்து தேதி மாறும், நாள் மாறும். அப்படியெல்லாம் மாறுகின்ற போது சரியாக இருந்து தகவல் கொடுத்து நீங்கள் இந்த ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், இதற்கு பின்னால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து பார்க்கணும். எத்தனை பேருடைய உழைப்பு, எவ்வளவு தூரம் வந்து இதை செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது. அந்த பணியை ஒரு நாள் ஒரு முறை நம்ம செய்து பார்த்தோம்னா அது வந்து எவ்வளவு சிரமமான நிகழ்வு என்பது நமக்கு தெரியும். அப்படி நமக்கு இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது, நீங்கள் போனீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். அதுதான் நம்ம எப்படி கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில் பார்க்கும்போது அவர் நாணன் கூட வந்து ஆட்டியதை போல சில பேர் கூடவே கூட்டிட்டு வருவாங்க. அன்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம வந்து எல்லா வகுப்புகளையும் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இதெல்லாம் செய்யறது வந்து ஒரு பெரிய உண்டு. அதையெல்லாம் எத்தனையோ பணிகளுக்கு இடையில நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பணிகளுக்கு இடையில தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். வர முடியாதவர்கள் இதை விட முக்கியமான பணி இருக்குன்னு நினைச்சு நம்ம அங்க வந்து போயிருக்காங்க, தவிர்க்க முடியல.
இப்போ சில நாட்கள்ல நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தவிர்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் இறைவனுடைய பெருங்கருணை, அவர் ஆட்கொண்ட கருணை என்று சொல்லி உண்டர்களுக்கு இப்பொழுது தேநீர் இடைவேளை.